ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நோட்டீஸ் போர்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 2024 யாரெல்லாம் வித்ட்ரா கொடுத்துருந்தீங்களோ, இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டாஸ்க் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜ் வரலன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. யாருக்கெல்லாம் இந்த பாப்அப் மெசேஜ் வருதோ அவங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேருக்கு 2024 வித்ட்ரா கொடுத்த ஒரு 90,000 பேருக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது 2024, 25, 26 இந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒரு டைமில் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கும். அதை அவங்க வந்து ப்ரூஃபையும் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் கமாண்டர் த்ரூ வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 3 வருஷம் ஆனதுனால நிறைய பேர் வந்து அந்த பேமெண்ட் வந்துதா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் மறந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய வித்ட்ரா ஹிஸ்ட்ரியில் போங்க. வித்ட்ரா ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் காட்டும். யாருக்கெல்லாம் வந்து அவங்க பேமெண்ட்டை வந்து 2024 வித்ட்ரா கொடுத்தது, இந்த பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க எஸ்பிஓ சைட் இருந்து. அதனால் இதை வந்து சென்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது வந்து இப்போ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பெண்டிங் தான் இருந்துச்சு. ஆனால் பேமெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க, இருந்தாலும் இது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ நேற்று தான் வந்து இதை வந்து சென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு மாற்றிருக்கிறாங்க எஸ்பிஓ சைட்லேருந்து. இதுக்கு அர்த்தம் அவங்க பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாப்பப் மெசேஜ் வந்திருந்தால் மட்டும். யாருக்கெல்லாம் பேமெண்ட் அவங்க பண்ணாமல் இருக்காங்களோ அது வந்து ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சென்ட் மெசேஜை பார்த்துட்டும் இந்த பாப்பப் மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்தது ஞாபகம் இல்லை பேமெண்ட் வந்து எனக்கு ப்ரூஃப் வந்துச்சு, நான் வந்து ஆல்ரெடி வந்து அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் ப்ரூஃபை அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கிங்க. இல்லை ஒருவேளை எனக்கு வந்து இந்த பேமெண்ட்டு வரவே இல்லை, கரெக்டாக ஞாபகம் இருக்குது ஆனால் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து செக் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட் எடுங்க. 2024 எந்த டேட்டில் வித்ட்ரா கொடுத்தீங்களோ அந்த டேட்லேருந்து இந்த 3 இயர்ஸில் அந்த பர்டிகுலர் பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த நம்பர்ஸை டைப் பண்ணிங்கனாலே போதும். 20% டேக்ஸ் போக எவ்வளோ காட்டுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ரைஸ் டிக்கெட் போங்க. ரைஸ் டிக்கெட் போயிட்டு உங்கள் நேம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியெல்லாம் இந்த இடத்துல டைட்டில் போடுங்க, 2024 பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு. அப்புறம் கிளியராக வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், இந்த பேமெண்ட் எனக்கு வரவே இல்லை, ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபையும் வந்து கரெக்டாக ஃபைலில் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கண்டிப்பாக வரல அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்துருச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இது.